சாரி தேவா, என்னாலதான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். நான் மட்டும் உன்னை காதலிக்காம உன்னை விரும்பாம இருந்திருந்தா உனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது தேவா. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் நினைக்கிறப்ப எனக்கு உயிரோட வாழவே பிடிக்கல தேவா. உனக்கு இன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட்டே கிடையாது தேவா, எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக. இந்த உலகத்துல உங்களை மாதிரி நல்லவங்கள பார்த்த எனக்கு இவ்வளோ கேவலமானவங்க கெட்டவங்களும் இருப்பாங்கன்னு இப்பதான் புரியுது தேவா. என்னாச்சு இவளுக்கு? எதுக்காக இப்படி தேவா பார்த்து அழுதுட்டு இருக்கா? அதாவே சொல்லிட்டானே சும்மா சாதாரண ஆக்சிடென்ட்னு, அப்புறம் இப்படி தேம்பி அழுகுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன மன்னிச்சிரு தேவா, உன்னை நான் எந்த அளவுக்கு விரும்பணும்னோ இப்போ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த போறேன் தேவா. எனக்கு என்ன விட இப்போதைக்கு நீதான் ரொம்ப முக்கியம். நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா ஒன்ன கொன்னுருவேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நீதான் முக்கியம் தேவா. நான் எப்படி போனாலும் எனக்கு எந்த கவலையும் இருக்கணும். நீ உன் குடும்பத்தோட 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் தேவா. அதுதான் என்னோட ஆசை. இப்ப நான் போய் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தான் சொல்ல போறேன் தேவா. எல்லாமே உனக்காக. அவங்க என்ன கொன்றுவேன்னு மிரட்டி இருந்தா கூட நான் பயந்துருக்க மாட்டேன் தேவா. ஆனா ஒண்ணு, இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் தேவா. அவங்க தான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படிலாம் பண்றாங்க பேசுறாங்கன்னு நினைச்சா என் அம்மா அதை விட கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து என்னையும் மிரட்டுறாங்க பத்தியா. இதுக்குதான் தேவா இந்த உலகத்துல வாழ எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நீ நல்லா இருக்கணும் தேவா. 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழணும். இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட நான் குடும்பம்லாம் நடத்த போறது கிடையாது தேவா. நான் செத்தாலும் சாவனை தவிர அவன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா அவன் மேல வச்சிருக்க உண்மையான காதலுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது தேவா. என்னாச்சு இவளுக்கு? இவனை பத்தி இப்படி தேம்பி அழுதுட்டு இருக்கா? அந்த அளவுக்கு என்னத்தை நினைச்சு அழுகிறான்னு தெரியலையே. இந்த அளவுக்கு அழுகிறதுக்கு அவனுக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் அடிப்படலையே, சும்மா சாதாரணமா லேசா அடிபட்டிருக்கு. ஆனா இவன் என்னடா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கா? எதுவும் பிரச்சனையா இருக்குமா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இத போய் மாமாட்ட சொல்லலாமா வேணாமா? முழுசா உடஞ்சு இவளுக்கு ஏன் இப்படி திடீர்னு வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்னுமே புரியலையே. இத போய் நம்ம மாமா கிட்ட சொல்லியே ஆகணும். பரவாயில்லையே, என் மருமக இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட. உனக்கு கொடுத்த டயத்தை விட கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டியே. பரவாயில்ல. என்ன முடிவு பண்ணிருக்க? இந்த கல்யாணத்துக்கு சமாதானம் சொல்ல போறியா, இல்ல சம்மதம் இல்லைன்னு சொல்லி உன் தேவாவோட உயிரை எடுக்க போறியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நான் பொம்பளையா இருந்தா என்ன, ஆம்பளையா இருந்தா என்ன? எனக்கு தேவை உன்னோட விருப்பம் தான். சம்மதம்னு சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷம். ஆனா நீ சம்மதம் இல்லைன்னு சொன்னேன்னா அப்புறம் உனக்கு சந்தோஷமே இல்லாம போயிடும். அதையும் நீ மனசுல ஞாபகத்துல வச்சு. எப்படி உன்னால இவ்வளவு இறக்கமே இல்லாம பேச முடியுது? பழகி போச்சுன்னா கண்ணு, அதை விடு. இப்ப என்கிட்ட நீ பேசுறதுக்கா வந்த? என்ன முடிவு எடுத்திருக்க அத சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நான் அவ்வளவு சொல்லியா? போது நிறுத்து. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான். ஆனா என் தேவாவுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். சந்தோஷமா இருக்கணும், 100 வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணும். என் கூட இல்லைனாலும் வேற யாராவது ஒரு பொண்ணு கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? சரி, நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் போல. அப்புறம் மருமகளே, இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு நாராசமா இருக்கு. நான் என்னமா பண்றது? இருந்தாலும் நான் தான் உன் மாமியார்னு டிசைட் பண்ணியாச்சு. அதனால நீ எனக்கு மருமக தானே, நான் மருமகன் தான் கூப்பிடுவேன். தயவு செஞ்சு அப்படி மட்டும் கூப்பிடவே கூப்பிடாது. மருமகன் கூப்பிடாம அப்புறம் எப்படிமா கூப்பிடுறது? என் அம்மா எங்க? என் அம்மா எங்கன்னு சொல்லு. அம்மா தானே இப்ப வருவா. அம்மா எங்க அத சொல்லு. எப்ப என் அம்மா வருவாங்க? அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலான்னு மட்டும் நினைக்காத, சரியா? ஏன்னா உன் அப்பா என்கிட்ட இருக்காரு, அதுவும் மனசுல இருக்குல்ல, எல்லாம் இருக்கு. நீ இவ்வளவு பெரிய கிரிமினல்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த வீட்டுக்குள்ள கூட விட்டுருக்க மாட்டாங்க.
என்னம்மா பண்றது, எல்லாம் என்னோட டேலண்ட். நான் ஒரு கிரிமினல்னு அடுத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். என்னம்மா உன் புது மருமக என்ன சொல்றா? கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாளா இல்லையா? சொல்லிட்டாடி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் சம்மதம் சொல்லிட்டாளே, அப்புறம் என்னத்துக்கு தார தாரியா கண்ணீர் விட்டுட்டு இருக்கா? அதானே, எதுக்குமா இப்படி அழுதுட்டு இருக்க? சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா என் பையனுக்கு ஒன்ன பிடிக்குமா? நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா நல்லாவே இருக்காது. நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன? இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே நாசமா போகுது. என்னம்மா இவ இப்பயே இவ்வளவு திமிரா பேசுறா? வெடிடி, அதெல்லாம் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாத்திருவோம். ஏமா இவ இப்பயே இவ்வளவு வாயடிக்கிறா, நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மள மதிக்கவே மாட்டாளே. அப்புறம் எப்படி நான் உன் பேச்ச கேட்டு சொத்தெல்லாம் உனக்கு வாங்கி தருவா? வாங்கி தருவாடி, அதெல்லாம் வாங்கி தராம எங்க போயிடப்பாரா? இங்க பாரு, எங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு தப்பான முடிவு எடுக்கலான்னு மட்டும் உன் மனசுல நினைச்சிடாத. அப்புறம் நீ எடுக்கிற முடிவு தப்பா போயிரும். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டுறனா? என்ன பார்த்தா உனக்கு மிரட்டுற மாதிரியா தோணுது? நீ தப்பான முடிவு எடுத்தேனா அப்புறம் உன் தேவாவுக்கும் தப்பான முடிவு கிடைச்சிரும். என் தேவா வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, என்ன வேற வழி இல்லையாமா கண்ணு? நீ செத்தா உன் தேவாவும் செத்துருவான். அத மனசுல வச்சுக்க, சரியா? அதனாலதான் சொல்றேன், எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது. அப்படியே எடுத்தா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும். நீங்களாம் ஒரு மனுஷங்களா? என்ன ஜென்மம் நீங்கெல்லாம்? நாங்க என்ன ஜென்மங்கன்னு எங்க கிட்டயே கேக்குற பத்தியா? அத நினைச்சாதான் எங்களுக்கு சிரிப்பே வருது. அம்மா அம்மா, என்ன சுதா, என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா என்ன? ஆமா அபி, உன் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. சந்தோஷம் சுதா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் பொண்ண இந்த வீட்ல இருந்து காப்பாத்த போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அம்மா, ஏன்டி இப்ப கால்ல விழுகிற? எந்திரி அம்மா, தயவு செஞ்சு கேக்குறேன், இந்த கல்யாணம் வேண்டாம்மா, இவங்க நல்லவங்க கிடையாதுமா. அம்மா அம்மா, என்ன நீதாம்மா காப்பாத்தணும். நீ நினைக்கிற மாதிரி இவங்க நல்லவங்க கிடையாதுமா, ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது ஐஷு, இவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்களை பத்தி உனக்கு தெரியாது, இவங்களை பத்தி எனக்கு தான் முழுசா தெரியும். அப்படி தெரிஞ்சதுனாலதான் அம்மா உனக்கு நல்ல வாழ்க்கைய தேர்ந்தெடுத்திருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஆண்டி, இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆண்டி. இவ வேற ஒருத்தனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சு என் அண்ணனுக்கு நாங்க கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டோம். இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க என் அம்மா கிட்ட கேட்டதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நாங்களே ஒத்துக்கிட்டோம். அண்ணனை பிடிக்கலன்னு கூட சொல்ல சொல்லுங்க, அதென்ன எங்களை கெட்டவன்னு சொல்றாங்க பொண்ணு. ஐயோ, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா சில்பா. நீங்க சொன்னதுனாலதான் இங்க நடிக்க கூட வந்தோம். அதுவே உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்க பொண்ணு இப்பெல்லாம் பேசுறானா இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா அபி, இதெல்லாம் நல்லதே கிடையாது. உன் பொண்ணு என்னடானா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, நீயும் பேசாம இருக்கிய. ஏ சுதா, அவதான் ஏதோ பேசுறானா, நீயும் ஏன் சுதா அப்படி பண்ணிட்டு இருக்க? செஞ்சு நான் மன்னிச்சிரு. அவளுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். ஆண்டி, நாங்க இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் ஆண்டி. உங்களுக்காகத்தான் நாங்க இன்னமும் இந்த வீட்லயே இருந்துட்டு இருக்கோம். அதனால உங்க பொண்ண கொஞ்சம் வாய் அடக்கி இருக்க சொல்லுங்க. ஏன் ஷில்பா, நீ ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா சொல்ல சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடலாம். அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா அபி, ஒருத்தனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சு நாங்க கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டதுன்னா அது உனக்காக மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எங்களையே கெட்டவங்க இவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, இதுக்கு என்ன அர்த்தம் அபி? ஏன் சுதா, ஷில்பா தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கானா? உனக்குமா புரியாம பேசிட்டு இருக்க நீ? அம்மா போதும், இதுக்கு மேல நம்ம நடிச்சோன்னு வச்சுக்கோ, இந்த ஆன்ட்டியே வேணான்னு சொன்னாலும் சொல்லிடும். அதனால கொஞ்சம் ஆக்டிங்க கட்டுப்படுத்திக்க. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஏ பாரவி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா ஐயோ சுதா என்ன பேசிட்டு இருக்க நீ? உங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு பேச்ச கேட்டுட்டு நான் அப்படிலாம் பண்ணுவேனா என்ன? அவங்கள நான் தப்பாவே நினைக்கல. ஏன் அவ சொன்னதை நான் காதுல கூட ஏத்துக்கல. இதெல்லாம் ஒரு மனசியாமா? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அப்புறமும் என்ன நம்பாம அவங்கதான் முக்கியம் பேசிட்டு இருக்காளே நீ? என் வாழ்க்கை கெட்டு நாசமாக போகுது, அப்புறம் தெரியும் உனக்கு. இதுல நான் செத்தா கூட உனக்கு ஆச்சரியம் இல்ல. ஐயே ஐஷா, இந்தாடி பாத்தீங்களா ஆண்டி, உங்க பொண்ணுக்கு எவ்வளவு திமிருன்னு. சரி விடுடி, எல்லாத்தையும் அபிக்காகத்தான் பொறுத்து போக வேண்டியிருக்கு. நான் மன்னிச்சிரு சுதா, அவ பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளுக்கு நான் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டமும் பட்டுட்டு இருக்கேன். ஆனா அது இவளுக்கு கொஞ்சம் கூட புரியலன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுதா. விட அபி, சின்ன பொண்ணு தானே, போக போக புரிஞ்சுக்கிடுவா. சரி சுதா, அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி இவளை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டோம். கல்யாணம் வேற இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஆனா இந்த கல்யாணத்தை பத்தி யாருக்குமே இந்த வீட்டுல தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா நமக்கு தானே பிரச்சனை. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா அபி, அதனாலதான் சொல்றேன், 1 வாரம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? பேசாம நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாமா? என்ன சுதா சொல்ற, நாளைக்கேவா?
ஆமா ஆண்டி, அம்மா சொல்றதுதான் சரி. ஒரு வாரம்லாம் நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சே ஆகணும். தான் ஐஷு ஒத்துக்கிட்டால, அப்புறம் என்ன பிரச்சனை ஆண்டி? ஆமா அபி, நம்ம எப்படியாவது கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சு வச்சிடணும். நாளைக்கு நாளை கழிச்சுன்னு நம்ம ஒரு வாரம் நாளை கடத்திக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே மொத்தமா நாசமா போயிடும். ஆனா சுதா, என் பையன் கல்யாணம் தான் அப்படி இப்படின்னு எப்படியோ போயிருச்சு. ஆனா என் பொண்ணு கல்யாணம் ஆகுது நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைச்சேனே. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நல்லா கல்யாணம் நடக்க முடியாதோ? ஐயோ ஆண்டி, இப்போதைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிப்போம். உங்க ஆசைப்படி அப்புறமா கூட கிராண்டா ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சுக்கிடுவோம். ஆமா அபி, சில்பா சொல்றதுதான் சரி. சரி சுதா, நீங்க சொல்றீங்க, சரி உங்க இஷ்டம். சரி அபி, அப்ப நானும் சில்பாவும் போய் கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸு தாலி எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறோம். சரி, நானும் கூட வரவா? இல்லை ஆண்டி, வேண்டாம். நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். அதனாலதான் சொல்கிறேன், நீங்கள் வர வேண்டாம். நானும் அம்மாவுமே பார்த்துக்குறோம். நீங்கள் ஐஷு கிட்ட சொல்லி நாளைக்கே கல்யாணம் அப்படின்றத மட்டும் தெரியப்படுத்திடுங்க. அவள் ஒரு வாரம் இருக்குன்னு பொறுமையாக இருப்பாளே. நாளைக்குன்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறாளோ? என்ன சொல்ல போகிறா? ஒன்றும் சொல்ல மாட்டா. நீங்கள் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணால் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். சரி சில்பா. சரிம்மா, வாங்க போகலாம். புடவை நகையெல்லாம் எடுக்க காசு. ஆமால்ல, காசு இல்லையோ? என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை ஆண்டி. அம்மா வாங்க, நம்ம பார்த்துக்கலாம். என்னாச்சு சுதா, சொல்லு என்னாச்சுன்னு. இல்லை அபி, என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கு. நான் வேற தாலி புடவையெல்லாம் எடுக்கணும்ல. உன் பொண்ணு என்ன சாதாரண வீட்டு பொண்ணா? எப்படிப்பட்ட கோடீஸ்வரியோட பொண்ணு? அப்படி இருக்கும்போது அவளுக்கு நான் என்ன 5000 10,000 புடவை எடுக்க முடியும்? குறைஞ்சது 1 லட்சம் 2 லட்சத்துக்காவது புடவை எடுக்கணும். எப்படியும் 10 பவைனாலும் தாலி செய்யணும். அதான் யோசிக்கிறேன். ஓ அவ்வளோதானே? நான் உன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 லட்சம் போட்டு விடுறேன், நீ பாத்துக்க. 10 லட்சமா? ஆமா ஆண்டி, அவ்வளோ காசு வேண்டாம். இல்ல பரவாயில்ல, நான் போட்டு விடுறேன், நீங்க பாத்துக்க. சரி அபி, நாங்க பாத்துக்கோம். வா போலாம். எப்படியோ என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும். என் பையன் அந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டானா, என் பொண்ணும் இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிற கூடாது. எப்படியோ சுதாவோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நல்லபடியா முடியணும். இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீ வா. ஐயோ மாமா, இது விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இப்போ பிரச்சனையே இல்லாட்டினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பியோ? ஆமா, நான் தான் இப்ப பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கேன். தங்கச்சி அங்க அப்படியே அழுகுறான்னு சொல்றேன், நீங்க கொஞ்சம் கூட பதட்டமே படாம விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில அடிபட்டுருச்சுன்னு கூட நினைச்சு அழுகலாம்ல. இல்ல மாமா, அவ கண்ணுல ஏதோ ஒரு வலி, சொல்ல முடியாத வலி. அத நான் அவ கண்ணுல பார்த்தேன் மாமா. இவ ஒருத்தி கண்ணுல பார்த்தேன் காதல பார்த்தேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவ ஏன் தங்கச்சி, அவளுக்கு அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுவா. நீங்க அப்படித்தான் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றேன். அவ உங்க தங்கச்சி, அவளுக்கு சொல்ல முடியாத பிரச்சனையா இருந்தா கூட அவளை நம்ம தான் பார்க்கணும். அவளுக்கு என்ன பிரச்சனை மதுவும் வரப்போகுது? அது மட்டும் இல்லாம யாரால பிரச்சனை வரப்போகுது? அவ இங்க இருக்கா, நம்ம கூட இருக்கா. நம்ம கூட இருக்கும்போது அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அததான் மாமா நம்ம கண்டுபிடிக்கணும். அவளுக்கு பிரச்சனைனா அவ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன் அவளை யாராவது மிரட்ட கூட செஞ்சிருக்கலாம். ஐஷுவ மிரட்டுவாங்க மாமா. உங்களுக்கும் எந்த பிரச்சனை வராதுன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பிரச்சனை வரலையா என்ன? அதுக்குதான் நான் சொல்றேன், போய் ஐஷுவை என்னன்னு கேளுங்க. ஏதாவது பிரச்சனை என்னன்னு கேளுங்க மாமா. அவ்வளவுதானே, இப்ப கேட்டுருவோம். அண்ணா தோ அவளே வந்துட்டா. ஐஷு, ஏன் அண்ணி கூட சண்டை போட்டுட்டு இருக்க? இப்பெல்லாம் சண்டை போடாதண்ணா. என்ன புதுசா அண்ணின்னு எல்லாம் கூப்பிடுற? எனக்கு அண்ணி தானே. அண்ணிய அண்ணின்னு தானே கூப்பிடணும். ஏன் இப்படி சண்டை போடுற? இப்பெல்லாம் சண்டை போடாதானே. நாங்க சண்டை போட்டோம்னு நீ பாத்தியா? இல்லண்ணே, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் உன்னை நம்பிதான் இருக்காங்க. நீதான் அவங்க எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறணும். நான் பொறுப்பா பாத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க? இல்லண்ணே, நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். அண்ணி, தேவாவை நல்லா பாத்துக்கங்க. ஏன் ஐஷு, ஏன் இப்படிலாம் பேசுற? தேவா நல்லா தானே இருக்கான். இல்ல, ஆக்சிடென்ட் ஆயிருக்குல, அடிபட்டிருக்குல, அதனாலதான் சொல்றேன். அண்ணா, அம்மா அப்பாவெல்லாம் நல்லா பாத்துக்கோ. என்னடி ஆச்சு உனக்கு? திடீர்னு வந்து தேவாவை நல்லா பாத்துக்கோன்னு சொல்ற, அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோன்னு சொல்ற. நீ எங்க போற? நான் எங்கேயும் போலண்ணா. நான் என்னைக்கு இருந்தாவது வேற ஒரு வீட்டுக்கு போறவ தானே, அதனாலதான் சொல்றேன். இன்னும் உளறிட்டு இருக்க ஐஷு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனைன்னு? அடிக்காத ஐஷு, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஐயோ, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது மது? சாரி அண்ணி. பேசுறது எதுவுமே சரியில்லை ஐஷு. தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நீ சொன்னாதான் அதுக்கான முடிவை நாம கண்டுபிடிக்க முடியும். தயவு செஞ்சு என்னன்னு சொல்லிடுறா. இல்லண்ணே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்னே. பாரு ஐஷு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்காக தேவா ரூமுக்கு போய் அவனை பார்த்து ரொம்ப நேரம் நின்று அழுதுட்டு இருந்த?
அப்போ மது எல்லாத்தையும் பார்த்துட்டாளா? சொல்ல ஐஷு, எதுக்காக தேவா ரூமுக்கு போய் அவனை ரொம்ப நேரமா நின்று அழுதுட்டே பார்த்துட்டு இருந்த? இல்ல நீ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, தலையில வேற அடிபட்டிருக்கு. பாரு ஐஷு, அவன் என்னோட தம்பி. ஆனா நீ எனக்கு மேல எதையும் யோசிச்சுட்டு நின்று அழுதுட்டு இருந்த. உன் கண்ணுல அந்த வலி எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்ப கூட எனக்கு தெரியுது ஐஷு. தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எல்லாத்தையும் நாம பாத்துக்கலாம் ஐஷு. இல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என் அண்ணன் இருக்கான், அண்ணி இருக்க, தேவா இருக்கான். எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் போறேன். ஐஷு, பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அப்பவே, நீங்க நம்பவே மாட்டேன்ட்டீங்க. இப்ப பாருங்க, உங்க தங்கச்சி ஒண்ணுக்கு ரெண்டா என்னென்னமோ பேசிட்டு போறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ கஷ்டம் எனக்கு தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரியலையா? இல்ல மது, நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. ஏதோ தேவாவுக்கு அடிபட்டு இருக்கிறதுனாலதான் இப்படிலாம் பிஹேவ் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா இவளுக்கு ஏதோ பிரச்சனை. ஆனா என்ன பிரச்சனைன்னு நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் மது? அதான் நம்ம தான் மாமா கண்டுபிடிக்கணும். இவ சொல்ல மாட்டேங்கிறானா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. பாத்தீங்களா, திடீர்னு வந்து அண்ணேங்கிறா, அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோங்கன்றா, தேவாவை நல்லா பாத்துக்கோங்கன்றா. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நாம தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இதுக்கு நாம தான் ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணுங்க. ஆமா மது, நீ சொல்றதும் சரிதான். நான் இருக்கும்போது என் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா நான் இருக்கும்போது என் தங்கச்சிக்கு யாரோ ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அதை நான் சும்மா விட மாட்டேன் மது. நான் இருக்கும்போது என் தங்கச்சியை ஏதாவது பண்ணிடுவாங்களா என்ன? ஐயோ, அது என்ன பண்றீங்க? எதுக்காக இப்ப வலிய மறைச்சு நின்னுட்டு இருக்கீங்க? அது நீங்க ஒரு இழுக்க வேணாம், வலிய விடுங்க. அது ஐயோ, எத்தனை தயவு செஞ்சு கொஞ்சம் வலிய விடுறீங்களா? வலிய விடுறதுக்கு உன்னை இப்படி வலி மறைச்சு நிக்கிறேன். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணும். ஒண்ணு வேணுமா? ஒண்ணுனா என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. தள்ளி நடிச்சிருவ நீ. ஒண்ணு வேணும்னா ஒண்ணு வேணும்தான். அதெல்லாம் முடியாது, அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு வேணும். ஒரு போலீஸ்காரையும் பாக்குற வேலையாது கொஞ்சம் கூட வைக்கமே இல்ல. இல்ல, ஒழுங்கா வலிய விடுங்க. யாராவது பாத்துருவாங்க. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். நீங்க இப்பெல்லாம் பண்ண கூடாது. ஆமா, ஒரு வாரத்துல கல்யாணம். அப்புறம் உங்ககிட்ட இப்ப சிறுமிசம் பண்ண முடியாது. அதனாலதான் கேக்குறேன். ஐயோ, உங்களோட பெரும்பாடு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படித்தான் வாழ போறேன்னா தெரியல. ஓஹோ, உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா சொல்லு, நான் வேணா வேற பொண்ணு பாத்துக்கிறேன். என்ன நக்கலா? நீ தானே சொன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு. உங்க வாயில இருந்து ஒரு பேச்சுக்கு கூட இந்த வார்த்தை வரவே கூடாது. அதானே நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு. நீ தான் கேட்டதை தர மாட்டேங்கிறியே, அப்ப நான் இன்னொரு பொண்ணு தானே பாக்கணும். பாப்பீங்க, உங்க வாயும் பேத்துருவேன், வர வாயவும் பேத்துருவேன். வளராத செல்லம், பேசாம போயிருங்க. சும்மா கடுப்பேத்திட்டு ஒண்ணு தான் ரெண்டு தானுங்கிட்டு அதெல்லாம் தர முடியாது. என்ன கோவப்படுத்திட்டீங்கல்ல, இதுக்காக நீங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்டா? என்ன பனிஷ்மெண்ட்? இன்னைக்கு போறான் மொட்டை வெயில்ல சட்டை இல்லாம நிக்கணும். என்னது, சட்டை இல்லாம நிக்கணுமா? ஆமா, சட்டை இல்லாம தான் நிக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏத்த வீட்டு பொண்ணு சும்மாவே என்ன பாத்துக்கிட்டே இருக்கு, நீ வேற சட்டை இல்லாம நிக்கணும்னு சொல்ற. கொஞ்சம் யோசிச்சுக்க. என்னது, ஏத்த வீட்டு பொண்ணு உங்கள பாக்குதா? எந்த பொண்ணு பாக்குது? நான் இருக்கும்போது எந்த சிரிக்கி பாக்குறா? இதோ பின்னாடி திரும்பி பாரு, இப்ப கூட என்ன ஏதோ சைட் அடிச்சிட்டு இருக்கா. அடே, எவடி அவ ஏன் புருஷனை சைட் அடிக்கிறது? ஐயோ அக்கா, நான் இல்ல. வந்தேன்னு வச்சுக்க, சீவகட்ட பிஞ்சு வரும். இன்னொரு தடவை என் புருஷனை சைட் அடிக்கிறேன், கீட்டு அடிக்கிறேன்னு மொட்டை மாடிக்கலாம் வந்தேன்னு வச்சுக்க, உன் தலைய மொட்டையை சரைச்சிருவேன். ஐயோ அக்கா, அவர் தான் என்ன சைட் அடிக்கிறாரு, நான் ஒன்னும் அவரை சைட் அடிக்கல. அப்போ நீங்க மொட்டை மாடிக்கு வர்றதுக்கு காரணம் இந்த சைட் அடிக்கிறதுக்கு தான், இந்த மேட்டருக்கு தானே? அதெல்லாம் இல்லையே, நீ இருக்கும்போது நான் எதுக்காக வேலை பண்ண சைட் அடிக்கணும்? சைட்டு கீட்டு அடிச்சு பாருங்க, கண்ணு மொழிய ரெண்டையும் தோண்டி எடுத்துறேன். அட பாவி, நான் ஏன் கண்ண நீ தோண்டிட்டா, அப்புறம் உன்னை எப்படி நான் பாக்குறது? நீங்க ஒண்ணு என்ன பார்க்கவே வேண்டாம். பார்க்க வேணாம்? வேண்டாம். அப்ப சரி. என்ன சரின்னு சொல்றீங்க? வேற என்ன சொல்றது? ஆமா, நீங்க நேத்து ஒண்ணு கேட்டீங்களே, அதனால தரவா? நான் ரெடி. ஓ, அப்ப இங்க நான் ரெடி நீ ரெடியான்ற பேச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ தான் தர மாட்டேங்கிறியே. டேய் இந்தாடி. சொல்லுக்கா. அக்காவா? அக்கா உன்னை இன்னொரு தடவை மொட்டை மாடியில பார்த்தேன்னு வச்சுக்க, ஐயா அக்கா மாமா ஆமா நோமானுக்கிட்டு ஒழுங்கா ஓடி பேரு. இல்லன்னு வச்சுக்க, என் புருஷனுக்கு என்ன வேணும்னு நான் கொடுத்துக்கிருவேன். நீ ஒண்ணு எதையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன புரியுதா? பேசிக்கிட்டு தான் இருக்க, ஒன்னும் தரமானி தெரியலையே. ஐயோ கடவுளே, கோவமா வச்சுக்கிட்டுலாம் எனக்கு கொடுக்க வேணாம், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கொடுக்கணும். இல்ல என் தலை எழுத்து. அந்தே ஆகணுமா?
ஆமா, தந்தே ஆகணும். பட்ட பகலா வெட்ட வெளிச்சமா இருக்கு. அதெல்லாம் சூரியன் சுட்டெரிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும். அப்புறம் உங்க இஷ்டம். கண்ணனுக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், என் செம்மையெல்லாம் உந்தன் சீதனம், உன் சீதனங்கள் என்ன நூதனம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.